வெல்கம் டு பிஎஸ் ஆரோக்கியாஸ் யூடியூப் சேனல். நாம் இச்சேனலில் எல்லா வயதினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நமது உடலையும் மனதையும் எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். மேலும் நமக்கு ஏதாவது உடல் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை யோகாசன பயிற்சியின் மூலமாகவும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் எவ்வாறு சரி செய்யலாம் என்றும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய நுரையீரலை பலப்படுத்துவதற்கும் நமது நுரையீரலை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயிற்சி செய்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். சரி, வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் என்று பார்ப்போம். அதாவது லங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அதை நல்லா ஆரோக்கியமாக வைப்பதற்கும் ஹெல்த்தியாக வைப்பதற்கும் என்ன வகையான யோகாசன பயிற்சிகள் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த லங்ஸுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய செயல்பாடு எப்படி அப்படின்றது நான் இதில் பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்க்காம இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் நான் லங்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேலும் அதுக்கான மூச்சு பயிற்சிகளும் அந்த பார்ட் 1 தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பதிவில் நாம் இந்த நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு என்ன வகையான யோகாசன பயிற்சிகளை செய்யலாம் என்று பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய யோகாசன பயிற்சிகள் இருக்குது. மொத்தம் 84 லட்சம் யோகாசன பயிற்சிகள் இருக்குது. நான் இதில் சுருக்கி எல்லா வயதினரும் எல்லோராலும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை ஆசனங்களாக தான் நம்ம பயிற்சி செஞ்சுட்டு வரோம். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயிற்சி செய்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். சரி, வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் என்று பார்ப்போம். முதலில் நாம் செய்யக்கூடிய ஆசனம் பிரணமாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் ஒரு சிம்பிள் ஆசனம் தான். ஜஸ்ட் நீங்கள் கோயிலெலாம் போனீங்கன்னா சாமி கும்பிடுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆசன பயிற்சி தான். இது எதுக்குன்னா உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே உங்களுடைய தைமஸ் கிளாண்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கைகளை குவித்து இப்படி உங்களுடைய கட்டை விரல் அங்கே கொஞ்சம் அழுத்தம் தரும் மாதிரி வைத்துக்கொண்டு ஒரு 10 கவுண்ட் 10 செகண்ட் இல்லை ஒரு 5 நிமிடம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வைத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய மனது அமைதி அடையும். அதற்கான ஆசனம் தான் இது பிரணமாசனம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ அதை செய்வதற்கு நீங்கள் நல்லா நிமிர்ந்து நிற்கணும். நின்று கொண்டு உங்கள் கால்களை சேர்த்து வைத்துக்கொண்டு கைகளை இப்படி குவிச்சு உங்களுடைய கட்டை விரல் இந்த இடத்துல அழுத்த பண்ணி நன்றாக உங்கள் மூச்சை சாதாரண மூச்சு நல்லா இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை இழுக்கும் பொழுது நீங்கள் ஒரு 3 கவுண்ட் மூச்சை இழுக்கிறீங்க அப்படின்னா மூச்சை வெளியே விடும் பொழுது 6 கவுண்ட் மூச்சை வெளியே விடுங்க. அந்த மாதிரி ஒரு 5 தடவை செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மனம், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய கை எங்கே குவிக்கப்பட்டு எங்கள் மார்பு பகுதிக்கிட்ட வைக்கிறீங்க இல்லையா, அங்கே தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இல்லை உங்களால் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய புருவ மத்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் 3 விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஒன்று உங்களுடைய தைமஸ் கிளாண்ட் இங்கே நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் அமுக்கப்படுது. ரிலீஸ் பண்ணும்போது நல்ல பிளட் ஃப்ளோ ஆகுது ஃபஸ்ட். ரெண்டாவது கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதை நீங்கள் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய நெஞ்சு குழியில் வச்சாலும் சரி, இல்லை உங்களுடைய புருவ மத்தியில் வச்சாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மனம் அமைதி அடையுது. ஸோ இந்த 3 பலனும் இந்த ஆசனம் செய்யும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க
இப்போ அடுத்த ஆசனம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது யோகாசன பயிற்சி பெயர் வந்து உத்தித லோலாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமாக யார் தவிர்க்கலாம் அப்படின்னா, லோவர் பேக் பெயின் இருந்துச்சுன்னா இந்த ஆசனத்தை நீங்கள் தவிருங்க. ஏன்னா இதை செஞ்ச பிறகு உங்களுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயம் அதிகப்படியான வலி இல்லை, கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்கும் அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்லோவாக ட்ரை பண்ணணும். அண்டு இதுக்கு வந்து ஆப்போசிட் போஸ் ஒன்று இருக்குது. அந்த நம்ம முன்னாடி குனியும் பொழுது, அதாவது ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணும் பொழுது எப்பயுமே வந்து பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனாஸும் பண்ணணும். அந்த வகையில் நாம் வந்து இந்த ஆசனத்தை செய்த பிறகு அது மேற்கொண்டு நமக்கு எதுவும் வந்து முதுகு வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசனாவும் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ அந்த உத்தித லோல் ஆசனம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். உங்கள் காலை வந்து கொஞ்சம் அகலமாக உங்களுடைய ஷோல்டரை விட்டு வச்சுக்கோங்க. ஸோ கணக்கு வந்து இந்த மேட்டு தான். இந்த மேட்டில் எண்டில் இப்படி வச்சுக்கோங்க, இந்த மேட்டில் இந்த எண்டில் வச்சுக்கோங்க, இவ்வளோ கேப் வச்சுக்கோங்க. கைகளை வந்து நல்லா இப்படி உங்கள் உடலுக்கு நேராக கொண்டு வந்து இப்படி ஷோல்டர் விடத்தில், ஷோல்டர் ஹைட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த உங்களுடைய கை விரல்கள் இருக்குல்ல, ரிஸ்ட்லேருந்து அதை வந்து நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுருணும், டைட்டெல்லாம் பிடிக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை நல்லா மூக்கு வழியாக இழுக்கணும். உங்கள் நோஸ் வழியாக மூச்சை வந்து நல்லா இழுக்கணும். அப்படியே குனியணும், முடிஞ்ச அளவு குனியணும். குனியும் பொழுது மூச்சை வந்து வாய் வழியாக வெளியே விடணும். வாய் வழியாக வெளியே விடணும். மூச்சை வந்து உள் இழுக்கும் பொழுது பிரீத்திங் வந்து மூக்கு வழியாக, பிரீத் அவுட் வந்து வாய் வழியாக. அதுவும் குனியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா காற்றுமே வாய் வழியாக வெளியே விடும் பொழுது நல்லா வெளியே வந்துடும். அப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த லங்ஸோடைய செயல்பாடுகள் வடிவமைப்பு. அதில் அல்வியோலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் உங்களுக்கு உடம்புல வந்து நீங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் பிளட்டோட கலக்கிறது. பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து வெளியே விடுறதுக்கு முக்கியமான ஒரு பகுதி வந்து அந்த அல்வியோலை அப்படின்றது. இந்த எக்ஸசைஸ் வந்து அந்த அல்வியோலையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி, கிளென்ஸ் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுக்கும். அதுக்கான எக்ஸசைஸ் தான் இந்த உத்தித லோலாசனா. ஸோ எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். கைகளை லூஸாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேகமாக செய்யணும். மூச்சை வெளியே விடும் பொழுது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த மூச்சை வெளியே விட முடியுமோ, எக்ஸ்ஹேல் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக விடணும். அதுதான் அங்கே வந்து இது. ஸோ இது வந்து உங்களுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய அல்வியோலை வந்து கிளென்ஸ் ஆகிறதுக்கான முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் உத்தித லோலாசனா. பட் இது பேக் பெயின் உள்ளவங்க செய்யக்கூடாது. ரொம்ப அதிகப்படியான பேக் பெயின் உள்ளவங்க தவிர்க்கிறது நல்லது. மைல்டு பெயின் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி செய்யலாம். குனியும் பொழுது வாயால மூச்சை வெளியே விடணும். மேலே வரும்போது மூக்கால மூச்சை உள்ள இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லோவா செய்யலாம். முதுகு வலி இருக்கிறவங்க, லைட் மைல்ட் பெயின் இருக்கிறவங்க, அதிகப்படியான பெயின் இருந்தது அதுக்காக ஏதாவது பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. ஓகே, இதுதான் இரண்டாவது ஆசனம். அடுத்த எக்ஸசைஸ் நம்மளுடைய நுரையீரலுக்கான எக்ஸசைஸ். நம்மளுடைய நுரையீரலை பலப்படுத்துவதற்கும் ஆரோக்கியமாக வைப்பதற்கும் ஆன எக்ஸசைஸ். இந்த ஆசனத்தின் பெயர் வந்து மர்ஜாரி ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் காலை வந்து இந்த யோகா மேட்டோட எண்டு அதை வந்து இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காலை இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய இந்த கால் விரல்கள் வந்து மேட்டில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் கைகளும் அதே டிஸ்டன்ஸில் அப்படி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே கழுத்தை மேலே தூக்கணும். மூச்சை விட்டுக்கிட்டு கழுத்தை கீழே இறக்கணும். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, நீங்க மூச்சை விட்டுக்கொண்டு இப்படி குனியும் பொழுது உங்களுடைய வயிற்று பகுதி வந்து சுருங்கணும். மேலே எடுக்கும்போது உங்களுடைய முதுகு பகுதி, அதாவது லோவர் பேக் இருக்கு இல்லையா, அது பள்ளமாகணும். அது இப்படி பள்ளமா கொண்டு வரணும். அதே மாதிரி குனியும் பொழுது இங்க வந்து மேடு வரணும். பண்ணி காட்டுறேன் பாருங்க. Breathe in, breathe out. 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 ஸோ இந்த ஆசனத்தில் என்னெல்லாம் பலன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நுரையீரலுக்கு நீங்கள் வந்து கழுத்தை அப்படி மேலே எடுத்துகிட்டு ப்ரீத்திங் பண்ணும்போது நல்ல காற்று போகுது. ஸோ அதனால் வந்து உங்களுடைய நுரையீரல் பகுதிக்கு நல்ல காற்று போகுது. அதனால் அது நல்லா இயங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் சரியாகும். கழுத்து வலியெலாம் இருந்தால் நீங்கள் கழுத்தை இப்படி இப்படி பண்ணும் பொழுது சரியாகும். அதே மாதிரி லோவர் பேக் பெயின் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து இப்படி மேலும் கீழும் வளைக்கும் பொழுது அந்த பெயின் இருந்தாலும் அது சரியாகும். அதனால தான் இது வந்து அந்த உத்தித லோலாசனாக்கு அப்புறம் நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா, அது செய்யும் பொழுது சிலருக்கு பேக் பெயின், லோவர் பேக் பெயின் இருக்குது, அது மைல்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை அடுத்தது உடனே செஞ்சாங்கன்னா அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ரெக்டிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அந்த ஆசனத்துக்கு அடுத்தது இந்த மர்ஜாரி ஆசனம் நான் செஞ்சேன். அதே மாதிரி இன்னும் லோவர் பேக் பெயின் வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கு வந்து ஒரு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனத்தின் பெயர் வந்து சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டு உங்கள் கால்களை கொண்டு வந்து உங்களுடைய பட்டக்ஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இந்த கால்களையும் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இப்போது இந்த கைகளால் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மூச்சை இழுத்து கொண்டே மூச்சை விட்டுக்கொண்டே இறங்கணும். ஸோ பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Relax. அந்த மாதிரி இப்படி படுத்திருக்கும் போது நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி கைகளால் இப்படி ஊனி அதன் பிறகு இப்படி எந்திரிங்க. அப்படியே எழுந்திருக்காதீங்க. ஸோ இதுக்கு பேர் சேது பந்தாசனம். அடுத்த ஆசனம் வந்து உஷ்ட்ராசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கிலீஷில் வந்து கேமல் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் கால்களை நல்லா உங்களை அகட்டி கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே பின்பக்கமாக வளைஞ்சி உங்கள் காலை வந்து உங்கள் கைகளை வந்து இந்த உங்களுடைய கால் பாதம் இருக்கு இல்லையா, அங்கே வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரியே இங்கே வச்சுட்டு மூச்சை இழுத்துக்கொண்டே
இந்த மாதிரி செய்யணும். இது எல்லாராலையும் அந்த பாதத்தில் கையை வந்து உங்கள் உள்ளங்கையை இந்த பாதத்தில் வைக்கிறதுன்றது ஃபஸ்ட் எடுத்தோடனே வராது. கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆக தான் வரும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஆங்கிள் பெயின் வரலாம், இல்லை ஆங்கிள் இன்ஜுரி எதாவது வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலை இப்படியே வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட் நீங்கள் செய்யணும். பின்பக்கமாக வளையும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்கணும், முன்னாடி வரும்போது மூச்சை வெளியே வரணும். ஸோ பிரீத்திங், hold your breath for 10 counts. Breathe out, relax. இதுதான் உஷ்ட்ராசனா. உங்களுடைய நுரையீரலும் நன்றாக விரிக்கப்படுவதால் நல்ல காற்று இப்படி போயிட்டு நீங்கள் நல்லா ஹோல்டு பண்ணி மூச்சை இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க. ஹோல்ட் பண்ண முடியாதவங்க மூச்சை இழுத்து விடலாம், அது வேற. பட் ஹோல்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நல்ல காற்று உள்ளே போய் உங்களுடைய எல்லா லோப்ஸ், எல்லா மேல், அப்பர், லோவர் அண்ட் மிடில் எல்லாத்துக்கும் நல்ல காற்று, ஆக்சிஜன் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது அது நன்றாக இயங்குகிறது. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக்வேர்ட் பெண்டிங் பண்ணும்பொழுது உங்கள் லோவர் பேக்கில் ஏதாவது பெயின் இருந்தால் அதுவும் அந்த லோவர் பேக் ப்ராப்ளம்ஸும் சரியாகுது. அந்த ஷோல்டரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம், ஷோல்டர் பெயின் இல்லை ஷோல்டர் டிஸ்லொகேஷன், இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக, நான் பெரிய லெவலில் சொல்ல, சின்னதாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கூட சரியாகும். ஸோ இந்த பலன்கள் எல்லாம் இந்த உஷ்ட்ராசனா செய்வதனால் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம் அப்படின்னா பேக்வேர்ட் பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம பேக்வேர்ட் பெண்ட் பண்ணோம் உஷ்ட்ராசனா, அப்போ அதுக்கு ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணிடணும். அந்த ஆசனத்தின் பேர் வந்து சசங்காசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சசங்காசனா எதுக்காக செய்கிறோம்னா, இந்த ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்பொழுது நம்ம பேக்வேர்ட் பெண்ட் பண்ணதுனால ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்பொழுது அங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து பிடிப்பு இருந்தால் அந்த பிடிப்புகள் எல்லாம் சரியாகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து உங்களுடைய கைகளை நீங்கள் அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அப்போ கைகளை நீட்டும் பொழுது உங்கள் கிட்னி மேலே வந்து அட்ரீனல் கிளாண்ட் அப்படின்ட்டு இருக்குது. அந்த அட்ரீனல் கிளாண்டுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் எல்லாம் இழுக்கப்படுகிறது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸ்ட்ரெச் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா அது வந்து அந்த இடத்தை நோக்கி நிறைய பிளட் ஃப்ளோ ஆகும்பொழுது அந்த அட்ரீனல் கிளாண்டுக்கு நிறைய பிளட் போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மன பிரச்சனைகள், இந்த மன டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம், ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம், மூச்சு இழுக்க கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா மூச்சு இழுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த ஆசனமும் இதோட சேர்ந்து வருது. ஸோ இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் சசங்காசனா, ராபிட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராபிட் பிரீத்திங், இது ராபிட் போஸ். ஸோ வஜ்ராசனத்தில் அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துக்கிட்டு கைகளை நல்லா தூக்கிக்கிட்டு, உங்கள் கைகளை நல்லா தலைக்கு மேலே தூக்கும்போது மூச்சை இழுக்கணும். முன்னாடி குனியும் பொழுது மூச்சை வெளியே விடணும். எல்லா மூச்சையும் வெளியே விடணும். விட்டுட்டு கைகளை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தொடணும். ஓகேவா? நார்மலாக மூச்சை நல்லா இழுத்து விடுங்க ஒரு 3 தடவை. இப்போ இதை 2 வகையாக செய்யலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூச்சை இழுத்துட்டு விடும் பொழுது உங்கள் தலை இந்த சின்ன இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா இங்கே அழுத்தப்படணும். அழுத்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கு, அந்த தைராய்டு கிளாண்ட் கசக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது அங்கே நர்வ்ஸ், அங்கே இருக்கிற சின்ன சின்ன நர்வ்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் ஆகுது, அதுக்கப்புறம் கசக்கப்படுது.
நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பிளட் அங்கே நோக்கி போகுது. அதனால தைராய்டு பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்யப்படும். மேலும் தைராய்டு கிளாண்ட்ல இருந்து உங்களுடைய தைமஸ் கிளாண்டுக்கு நிறைய நர்வ்ஸ் போகுது. ஸோ நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த நரம்புகள் எல்லாம் கசக்கப்படுகிறது. ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த நரம்புகள் எல்லாம் ரிலீஸ் ஆகும் பொழுது நரம்புகளில் நிறைய ரத்த ஓட்டம் பாயுது. அது அந்த ஆர்கனை நோக்கி பாயறதுனால அங்கே உங்களுக்கு அந்த ஆர்கனில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சரியாகும். ஸோ இது தைராய்டு கிளாண்டுக்கும் நல்லது, தைமஸ் கிளாண்டையும் நன்றாக இயங்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. அதே சமயம் உங்கள் அட்ரீனல் கிளாண்டும் நன்றாக இயங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. மறுபடியும் இதை செஞ்சு காட்டுறேன். Breathe in, breathe out. இப்போ நான் கழுத்தை இப்படி வச்சு குனியும் பொழுது உங்களுடைய இந்த கிரவுன் இருக்கு இல்லையா, அது போய் தரையில படணும். இப்போ அது பட ஆரம்பிச்சிட்டுன்னா சில யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு டக்குன்னு பட்டுரும். கொஞ்சம் வயதானவர்களுக்கு கஷ்டம், ஏன்னா அவங்களுக்கு இங்கே வயிறு வந்திருக்கும், இல்லை கொஞ்சம் சதை இருக்கும், ஃபேட் இருக்கும், அதனால குனியறது கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க இங்கே ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் உங்களால் இங்கே சாதாரணமாகவே ட்ரை பண்ண முடியுது, தொட முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோர் ஹெட்டை நீங்கள் டச் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி டச் பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா இன்னும் நல்லா இங்கே உங்களுக்கு நரம்புகள் எல்லாம் சின்ன சின்ன நரம்புகள்லாம் நல்லா இழுக்கப்படும். அப்படி இழுக்கும் பொழுது இன்னும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நல்ல பிளட் ஃப்ளோ ஆகும். ஸோ தட் இந்த அட்ரீனல் கிளாண்ட் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ நாம் நம்மளுடைய நுரையீரலை பலப்படுத்துவதற்கான ஆசனங்களை பார்த்தோம். இதில் சில ஆசனங்கள் உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் பலப்படுத்தும். ஸோ அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை இம்யூன் சிஸ்டம் சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்கும். இன்னும் இம்யூன் சிஸ்டத்துக்கு இன்னும் சில ஆசனங்கள் அதுக்குன்னே ஃபோக்கஸ் ஆகிற ஆசனங்கள் இருக்குது. அது என்னென்னு நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆசனங்களை எல்லாம் நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகை யோகா மற்றும் இயற்கை சிகிச்சை முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள BS ஆரோக்கியாஸ் யோகா அண்ட் நேச்சுரோபதி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.